வணக்கம் ரூஸ்டர் நியூஸ் நேயர்களே. காபூலில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான மீட்பு விமானம் குளோப்மாஸ்டர் C-17 ரக போர் விமானம் மீட்பு பணிக்காக காபூல் சென்றது. அங்கு இருக்கும் இந்திய மக்கள், தூதரக அதிகாரிகள் இதன் மூலம் மீட்கப்பட்டனர். ஆப்கானிஸ்தானில் நடந்த 20 வருட போரின் முடிவில் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியுள்ளனர். அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறிய நிலையில் ஆப்கானிஸ்தான் தாலிபான் வசம் சென்றுள்ளது. இதனை அடுத்து ஆப்கன் அதிபராக இருந்த அஸ்ரப் கனி பதவி விலகுவதாக அறிவித்தார். அதோடு அவர் தஜிகிஸ்தான் நாட்டிற்கும் தப்பிச் சென்றார். இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி நடக்க உள்ளதால் அங்கு இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறி வருகிறார்கள். தாலிபான்கள் ஆட்சிக்கு கீழ் கொடுமைகளை அனுபவிக்க விருப்பமின்றி ஆப்கானிஸ்தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக காபூல் விமான நிலையம் நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். இதனால் காபூல் விமான நிலையமே போர்க்களமாக மாறியுள்ளது. ஆப்கானிஸ்தானை கட்டுக்குள் கொண்டு வந்த தாலிபான்கள் பயணிகள் விமானம் பறக்க ஆப்கானிஸ்தானுக்குள் தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. மக்கள் வெளியேறுவதை தடுக்கும் வகையில் பயணிகள் விமானம் இயங்கக்கூடாது என்று ஆப்கானிஸ்தான் கூறியுள்ளது. இதற்காக ஆப்கானிஸ்தான் வான்பகுதி கட்டுப்பாடு இல்லாத பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்பொழுது ஒவ்வொரு நாட்டு விமானப்படை விமானங்கள் மட்டும் காபூலில் மீட்பு பணிகளை செய்து வருகிறது. அமெரிக்க படைகள் காபூல் விமான நிலையத்தில் குவிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் பாதுகாப்பிற்கு கீழ் அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் போர் விமானங்கள் மக்களை அங்கிருந்து மீட்டு கொண்டு செல்கிறது. பல்வேறு நாட்டு தூதரக அதிகாரிகளும் இப்படி விமானங்கள் மூலம் மீட்கப்பட்டு வருகிறார்கள். இந்தியாவும் ஆப்கானிஸ்தானுக்கு ஏர் இந்தியா விமானத்தை இயக்குவதாக இருந்தது. ஆனால் அவர்களின் விமான பகுதியில் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் நேற்று காலை செல்வதாக இருந்த ஏர் இந்தியா விமானம் பிற்பகலுக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அதன் பின் மொத்தமாக பயணிகள் விமானம் பறக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் ஏர் இந்தியா விமானம் மொத்தமாக ரத்து செய்யப்பட்டது. முன்னதாக நேற்று முன்தினம் ஆப்கானிஸ்தானுக்கு ஏர் இந்தியா விமானம் இயக்கப்பட்டது என்பது இதில் குறிப்பிடத்தக்கது. 35 டிகிரி செல்சியஸ் வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது காபூலில். ஆனால் தரையில் எவ்வளவு வேகமாக அரசியல் நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது என்பது அந்த விமானத்தின் 6 ஊழியர்களுக்கும் தெரியாது. அப்பொழுதுதான் 20 ஆண்டு கால அமெரிக்க ஆதரவு பெற்ற அரசாங்கம் சரிந்துவிட தாலிபான்கள் காபூலை கைப்பற்றி கொண்டிருந்தனர். விமானத்தின் பைலட்டுகள் விமானத்தை தரையிறக்க தயாரான நேரத்தில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் விமானத்தை வானிலேயே பறந்து கொண்டிருக்கும்படி அறிவுறுத்தினர். காரணம் எதையும் கூறவில்லை. அடுத்த 1.5 மணி நேரத்திற்கு அந்த விமானம் தலைநகர் காபூலை 16,000 அடி உயரத்தில் சுற்றி கொண்டே இருந்தது என்கின்றன ஏர் இந்தியா வட்டாரங்கள். சில நேரங்களில் காபூலுக்கு மேலே விமான தகவல் தொடர்பு சரிவர இருக்காது என்பதால் தரையிறங்குவதில் தாமதம் ஏற்படலாம் என்று கருதி அந்த விமானம் கூடுதல் எரிபொருளுடன் தான் சென்றிருந்தது. பல நேரங்களில் காபூல் விமான நிலையத்திற்கு மேலே விமானங்கள் அதிகமாக பறக்கும். எனவே அது சோர்வூட்டுவதாகவும் இருக்கும் என்கிறார்கள் விமானிகள். ஆண்டின் இந்த காலப்பகுதியில் நகரை சுற்றி பறப்பதில் வேறு ஒரு சவாலும் இருக்கிறது. இந்த காலப்பகுதியில் காற்று வேகமாகவும் வலிமையாகவும் இருக்கும். ஏர் இந்தியா விமானம் மட்டும் இல்லாமல் குறைந்தது 2 வேறு வெளிநாட்டு விமானங்களும் தரையிறங்குவதற்காக அனுமதியை நோக்கி எதிர்வானில் பறந்து கொண்டிருந்தது. 160 இருக்கைகள் கொண்ட அந்த விமானத்தை கேப்டன் ஆதித்யா சோப்ரா என்ற விமானி இயக்கி கொண்டிருந்தார். விமானம் கடைசியாக உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3:30 மணிக்கு தரையிறங்கியது. டெல்லியிலிருந்து காபூல் வரை விமானத்தில் செல்வதற்காக 105 நிமிடம் முதல் 120 நிமிடம் வரையே ஆகும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சிக்கலான நேரத்தில் காபூல் சென்ற இந்திய விமானம் தரையிறங்கும் வரை 3.5 மணி நேரமானது. ஓடுபாதையில் சிப்பாய்கள் சுற்றி கொண்டிருந்தனர். பல விமானங்கள் விண்ணில் சீறிக்கொண்டிருந்தன. C-17 குளோப்மாஸ்டர் இராணுவ போக்குவரத்து விமானமும் சீனுக் ஹெலிகாப்டரும் பறந்து வந்து தரை இறங்குவதும் கிளம்பி செல்வதுமாக இருந்தன. பாகிஸ்தான் மற்றும் கத்தாருக்கு சொந்தமான பயணிகள் விமானங்கள் விமான நிலையத்தில் பார்க் செய்யப்பட்டிருப்பதையும் அவர்கள் கவனித்தார்கள். விமான நிலைய ஊழியர்கள் விமான நிலையத்திலேயே தங்கியிருப்பதாக கேள்விப்பட்டோம். விமான நிலையத்தில் நுழைவதற்காக ஏராளமான மக்கள் முயன்று கொண்டிருந்தனர் என்று ஏர் இந்தியா விமானத்தில் இருந்த பயணி ஒருவர் குறிப்பிட்டார். விமானம் தரையிறங்கியவுடன் விமான ஊழியர்கள் காக்பிட் எனப்படும் விமானி அறையிலேயே இருந்தனர். காபூலில் இதுதான் எப்பொழுதும் நடைமுறை. 1.5 மணி நேரத்திற்கு மேல் விமான நிலையத்தில் காத்திருந்த பிறகு 129 பயணிகளுடன் அந்த ஏர் இந்தியா விமானம் மீண்டும் புறப்பட்டது. அதில் பல ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் இருந்தனர். குறைந்தபட்சம் 2 எம்பிக்கள் இருந்தனர். முன்னாள் அதிபருக்கான முதுநிலை உதவியாளர் ஒருவர் இருந்தார்.
காபூலில் நிலவிய போக்குவரத்து நெரிசலில் சிக்கி இன்னும் பலர் அந்த விமானத்தை தவறவிட்டிருக்கக்கூடும். தங்கள் சொந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு ஆளாய் பறக்கும் குடிமக்களின் துயரத்தை முன்னெப்போதும் பார்த்ததில்லை நான். விமானத்துக்குள் நடந்து நுழைந்த அவர்களின் கண்களில் எப்படியாவது வெளியேறிவிட வேண்டும் என்ற அவஸ்தை தெரிந்தது என்று ஒரு பயணி குறிப்பிட்டார். அந்த விமானத்தில் இருந்த பயணிகளில் பெரும்பாலானவர்கள் தங்கள் சொந்த நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் ஆப்கானியர்கள். நாடு திரும்பும் இந்திய தொழிலாளர்கள் பலரும் இருந்தனர். ஞாயிற்றுக்கிழமை மாலை நாட்டை விட்டு வெளியேறும் விமானத்தை பிடிப்பதற்காக ஆப்கானியர்கள் முண்டியடித்துக் கொண்டு விமான நிலையத்தில் நுழைந்தனர். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று பலரும் விமான நிலையத்தில் மொய்த்துக் கொண்டிருப்பதை காட்டும் வீடியோக்களும் வெளியாகின. பல முக்கிய விமான நிறுவனங்கள் ஆப்கானிஸ்தான் மீது பறப்பதை தவிர்ப்பதற்காக வேறு பாதைகளில் தங்கள் விமானங்களை திருப்பிவிட்டன. 1999ஆம் ஆண்டு நேபாளத்தின் காத்மண்டுவிலிருந்து டெல்லிக்கு வந்து கொண்டிருந்த இந்தியன் ஏர்லைன்ஸ், இது பின்னாளில் ஏர் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. விமானம் ஒன்று நடுவானில் கடத்தப்பட்டு ஆப்கானிஸ்தானின் கந்தஹார் விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதில் 180 பயணிகள் இருந்தனர். கந்தஹாரில் இருந்து கொண்டு இந்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்திய விமானத்தை கடத்திய தீவிரவாதிகள் காஷ்மீர் தீவிரவாதிகள் சிலரை விடுவிக்கும்படி நிபந்தனை விதித்தனர். அவர்கள் கூறியபடி காஷ்மீர் தீவிரவாதிகளை விடுவித்து பயணிகளை மீட்டது இந்திய அரசு. கடத்தலில் ஈடுபட்ட அந்த 5 ஆயுதமேந்திய தீவிரவாதிகளில் ஒருவரும் பிடிபடவில்லை. போர் முடிந்த பிறகு வழக்கமாக காபூலுக்கு விமானம் இயக்கி வந்தது ஏர் இந்தியா. இப்போது அதுவும் நிச்சயமில்லாமல் போய்விட்டது. இது போக இந்திய விமானப்படையின் இந்த விமானம் பாகிஸ்தானுக்கு மேல் பறக்க முடியாது. பாகிஸ்தான் இதற்கு அனுமதி தரவில்லை. ஏற்கனவே கடந்த மாதம் நடந்த கந்தஹர் தூதரக மீட்பு பணிக்கே பாகிஸ்தான் அனுமதி தரவில்லை. அப்பொழுதே இந்தியா ஈரான் வழியாக சுற்றித்தான் சென்றது. இதனால் நேற்றும் இந்திய விமானப்படை விமானம் ஈரான் வழியாக சுற்றித்தான் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்பதும் மிகுந்த சவாலான ஒன்றாக இருந்தது. இந்நிலையில் மீட்கப்பட்ட இந்தியர்களுடன் அந்த விமானம் குஜராத் ஜாம் நகரை வந்தடைந்துள்ளது. ஜாம் நகரிலிருந்து அவர்களை டெல்லி அழைத்து செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் ஆப்கானில் உள்ள இந்தியர்களை மீட்டும் முயற்சியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இது போன்ற மேலும் தகவல்களுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.